அனைவருக்கும் வணக்கம். உணவு தொடரில் இது 2வது பாகம். ஆன்மீக வளர்ச்சிக்கு சைவமாக இருக்கிறது கண்டிப்பாக அவசியமா? அசைவ உணவு ஆன்மீக வளர்ச்சியை பாதிக்குமா? ஃபர்ஸ்ட் பார்ட் உடலின் மொழியில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொல்லப்படுற எல்லா விஷயமே எல்லாருக்குமே பொருந்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன பொருந்ததோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உணவு அப்படிங்கிறது நம்மளோட அகநிலை சார்ந்த ஒரு விஷயம். அதனால் இதில் நம்ம வாதம் பண்ணுறதுக்கோ விவாதம் பண்ணுறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை. ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றம் அடையிறதுக்கு நான் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணுமா, அசைவம் சாப்பிடலாமா அப்படின்ற குழப்பம் வரத்துக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வெவ்வேறு மதத்தில் வெவ்வேறு கொள்கையுடைய வெவ்வேறு ஞானிகள் யோகிகள் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் ஒரே கருத்தை சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம இந்த வீடியோவில் போகலை. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இந்த விஷயத்தில் என்னோட சின்ன அனுபவத்தை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். சைவ அசைவ உணவு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மதத்தையோ இனத்தையோ சேர்ந்த எந்த ஒரு குருவையோ எந்த ஒரு கொள்கையோ கேட்டது படித்தது எதையுமே நான் ஃபாலோ பண்ணலை. இப்போ சொல்கிறது எல்லாமே இயற்கையாக நடந்த மாற்றங்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி 3 வேளை உணவு 2 வேளையாச்சு, அதாவது நைட் உணவு எடுத்துக்கல. கிட்டத்தட்ட அதே சமயத்தில் அசைவ உணவு சாப்பிடும் போதெல்லாம் என் உடல் அதை ஏற்றுக்கல அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. சில சமயத்தில் ஜீரணமாகாத ஒரு உணர்வு, சில சமயத்தில் இந்த உணவை பார்க்கும் போது சாப்பிடணும் அப்படின்னு தோணலை. இந்த உணவு மேலே வெறுப்பு கிடையாது, ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்ந்து சில சமயங்களில் நடந்து வந்துட்டே இருந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் முடிவெடுத்து அசைவ ஒன்றும் சாப்பிட்றத விட்டாச்சு. உடலின் மொழி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். இது உணவு விஷயத்தில் அறிவை சார்ந்து முடிவெடுக்காம உணர்வை சார்ந்து உணவையும் உணவு பழக்க வழக்கங்களையும் தேர்ந்தெடுக்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்போம். அதனால் அசைவ உணவை எந்த காரணத்துக்காக தான் விட்டேன் அப்படின்னு எந்த காரணமுமே கிடையாது. ஆரோக்கியத்தின் அடிப்படையிலையோ, உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது கருணை அப்படிங்கிற பேர்லையோ, பாவ கர்ம வினைகள் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலையோ, லோ ஃப்ரீக்வன்சிக்கு நம்மளை கொண்டு போகும், இல்லை அந்த விலங்குகளோட உணர்ச்சி நமக்குள்ள வரும், கோபம் ஆக்ரோஷம் காமம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்லையோ விடலை. இன்னும் சில வருடங்களுக்கு அப்புறமா பால் தயிர் மோர் போன்ற வகைகளும் தானா உணவுல இருந்து விலகிடுச்சு. 2 வேளை உணவு ஒரு வேளையா மாறுச்சு, காலையில் டிஃபன் மட்டும். ஸோ சாதம், பெரும்பாலான காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறதும் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. 1.5 வருஷமா தினசரி உணவுல இந்த ஐட்டம்லாம் கிடையாது. பால் தயிர் மோர் சாதம் காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள், அதுக்குன்னு ஸ்ட்ரிக்ட் வீகனும் கிடையாது. உணர்வோட அடிப்படையில் காலையில் அந்த ஒரு வேளை உணவுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிட்றது தான் இப்போ வரைக்கும் வழக்கம். இதுக்கப்புறமாவும் சில மாற்றங்கள் நடக்கலாம். ஸோ நம்ம அறிவை கொண்டு கேட்குற சில கேள்விகளுக்கு, மாமிசம் சாப்பிட்டா கெட்ட கர்மா நமக்கு ஆட் ஆகுமா, நம்மளோட குணங்கள் தன்மை இதெல்லாம் பாதிக்கப்படுமா, ஆன்மீக வளர்ச்சியை தடை செய்யுமா, கருணை இல்லாமையா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் ஒரு புத்தகத்தில் படித்து வேணா சொல்லலாமே தவிர இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது கிடையாது. மாமிசம் சாப்பிட்ட காலத்தில் என் குணம் வேறுபட்டதா, நான் கருணை இல்லாமல் இருந்தேனா அப்படியெல்லாம் லிங்க் பண்ணி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வந்திருக்கு. பெரிய லாங் டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. உண்மையிலே இதுக்குள்ளே எனக்கு பதில் தெரியாது, ஏன்னா எனக்கு நடந்த மாற்றம் உணர்வு பூர்வமானது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் கமல் மாதிரி இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லாயிருக்கும், ஆன்சர் இன் பைனரி, வெட்டு 1 துண்டு 2 சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலே அதுக்கு என்னோட பதில், சைவ பாதை தான் கரெக்டு, அசைவ பாதை தவறு அப்படின்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஞானிகள் யோகிகள் அவங்களாம் எழுதி வச்சதெல்லாம் தாண்டி நான் அன்றாட தினசரி வாழ்க்கையில் சந்திக்கும் மக்கள், குறிப்பாக இங்கே அமெரிக்காவில் 3 வேளையுமே மாமிசம் சாப்பிட்றவங்க, அவங்களுக்குள்ள அன்பு கருணை கைண்ட்னஸ் தயவு இதெல்லாம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள ஆன்மீக வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் பழகின பரம்பரையாக சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு வரவங்களும் முழுக்க முழுக்க அன்பானவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்கள், எந்த உயிர்க்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குள்ள கோபம் ஆக்ரோஷம் இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இல்லை, தடை இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேறுறவங்க அப்படின்னும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்க வெளியில் நடந்துக்கிறத பார்த்து நம்ம எடை போடுறதா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒருத்தவங்க கூட நம்ம பழகும் போது நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே சைவம் தான் சரியான பாதை, இல்லைன்னா அசைவம் தான் சரியான பாதை அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், என்னோட அனுபவத்தில் இருந்தும் சரி, என்னோட நண்பர்கள் நான் கேட்டவங்களோட அனுபவத்தில் இருந்தும் சரி, நமக்குள்ள ஒரு ஆன்மீக மாற்றம் நடக்கும்போது ஒன்று நம்மளோட அசைவ உணவு அளவு குறையுது, இல்லைன்னா நம்ம முழுக்க சைவமாகவே மாறுறோம். ஸோ இதிலிருந்து இயற்கையாக எல்லாரும் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல.
அறிவை சார்ந்து எடுக்கிற முடிவை தவறு அப்படின்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உணர்வை சார்ந்து இயற்கையாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை உணர்ந்து நீங்கள் அதன் பொருட்டில் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கேள்விகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா அது உங்களுக்குள்ளே உங்கள் உடல் சொன்னது, உங்கள் மனம் உணர்ந்தது. நம்ம உடல் ஒருபோதும் தவறு செய்யாது. ரெண்டாவது, இந்த இயற்கையாக நடக்கிற மாற்றத்தில் கூட நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேஜில் எனக்குள்ளே நடந்த மாற்றத்தினால சைவ உணவு பாதை மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு நானும் ஒரு காலத்தில் நினச்சேன். ஆனால் இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் போது இந்த எண்ணமும் ஒரு அவசியம் இல்லாதது அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குது. நம்ம எல்லாம் எப்படி இயங்குறோம்? நம்மளோட புத்தினால, நம்மளோட செயல்னால, நம்மளோட எண்ணங்களாலையா? இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு மாதிரி வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னொருத்தவங்களை கை காட்டி நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க, நீங்கள் செய்யறது தவறு அப்படின்னு நான் சொல்லும் போது நான் தான் ஒரு இறுக்கத்துக்குள்ளே போகிறேன். அது என்னோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடை. ஸோ இந்த புரிதலும் ஏற்பட்டுச்சு ஒரு ஸ்டேஜில். இதுக்கும் அடுத்த ஸ்டேஜை நான் ஒன்றும் முழுமையாக உணரலை அப்படின்னாலும் எனக்குள்ளே இருக்க ஒரு யூகம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நம்மளை பாதிக்காது. நம்ம சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. உதாரணத்துக்கு மனோலயம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ். கடவுள் மேலே அதீத பக்தியோட மனம் அங்கே லயிச்சு போயிடுது. ஆனந்த மகிமா அப்படின்றவங்களோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா அவங்களே எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க எப்போதுமே எங்கே போனாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த இறைய பக்தியோட மனோலயத்திலே இருப்பாங்க. உங்கள் கூட இருக்க பக்தர்கள் உங்கள் வாய்க்கிட்ட ஏதாவது சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க என்ன உணவு சாப்பிட்றாங்க, அதில் விருப்பு வெறுப்பு டேஸ்ட்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியாதான். இதுக்காக இந்த ஸ்டேஜ் இருக்கவங்க எல்லாரும் அசைவ உணவு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இல்லை, கண்டிப்பாக அப்பயும் சாப்பிட மாட்டாங்க தான். ஆனால் ஒரு வேளை அன்பை யாராவது ஊட்டி விட்டாங்க அப்படின்னா அது அவங்கள பாதிக்காமல் இருக்கலாம். ஷீர்டி சாய்பாபாவோட சாய் சரிதத்துலேயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே பாதை தான் அப்படின்னு நம்ம இடும்பு பொடியாக பிடிச்சிட்டு இருக்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வரும்போது நம்ம மனசு ஃப்ரீ ஆகுது, நம்மளோட நாடிகள் பாதைகள் ஃப்ரீ ஆகுது, தடைகள் நீக்கப்படுது. மூன்றாவது, இப்போ அறிவுபூர்வமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் உணர்வு பூர்வமாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி சமமானது தான். உதாரணத்துக்கு இப்போ வள்ளலாரோட ஜீவகாரணி ஒழுக்கம் படிக்கிறோம், இல்லை திருவள்ளுவரோட புலால் மறுத்தல் படிக்கிறோம். இந்த மாதிரி உயர்நிலை அடைந்தவங்க எழுதி வச்சது வெறும் எழுத்தல்ல, அவங்களோட வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு எனர்ஜி இருக்குது. அதை படிக்கும் போது அவங்க எழுதினப்ப உணர்ந்ததை அப்படியே நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளோட உள்ளுணர்வு இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை ஏற்றுக்கணும். இல்லைனா அனிமல் ஸ்லாட்டர் ஹவுசஸ்லாம் மிருகங்கள் எத்தனை துன்பங்கள் வேதனைகளை அனுபவிக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருந்தாலோ படிச்சிருந்தாலோ அது உங்கள் மனசை பாதிக்கும் போது உங்களுக்கு அசைவ உணவு சாப்பிட்றது விடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக விட்டுருங்க. உண்மையிலே இது இங்கே வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மிருகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையை நமக்கு வெளிப்படையாக யாரும் படம் எடுத்து காட்டுறதில்ல. ஆனால் அங்கே உள்ளே போய் ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அசைவ உணவு மேலே எவ்வளோ பிரியம் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 50% மக்களாவது கண்டிப்பாக விட்டுருவாங்க, ஆன் தி ஸ்பாட் விட்டுருவாங்க அசைவம் சாப்பிட்றத. ஏன்னா அங்கே நடக்கிறது அவ்வளோ கொடுமையான விஷயம். ஸ்லாட்டர் ஹவுசஸ் மட்டும் இல்லை, அறிவியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளிலும் இது நடக்குது. நானே என் கையால் செஞ்ச கொடுமைகளை பற்றி சொல்கிறேன். எலியோட மூளையில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எலிகளுக்கு அயன் சத்து குறைவான உணவும் புரோத சத்து குறைவான உணவும் தினைக்கும் என் கையால் கொடுக்கணும். இந்த எலிக்கு பிறக்கிற அந்த குட்டிகளோட மூளை வளர்ச்சி எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி. ஸோ அந்த எலியோட குட்டிகள் பிறந்த உடனே தாய்கிட்டேருந்து பிரித்து எடுத்து வந்து அதுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து அதை மண்டையை உடச்சி மூளையை முழுசாக வெளியில் எடுக்கணும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. இன்னொரு ஆராய்ச்சியில் எலிகளோட மண்டையில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற உயிரணுக்களை பொருத்தி அந்த உயிரணுக்கள் அந்த ஓட்டையான பகுதியை மீண்டும் வளர்க்குதா அப்படின்னு படிக்கிற ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி மையத்தில் அனிமல் ஹவுஸ்ன்னு தனியாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி மண்டையில் ஓட்டை போட்டு எலக்ட்ரோடு ஃபிக்ஸ் பண்ணி வச்ச பல மிருகங்கள் கூண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கும். நம்மளோட உயரமாக இருக்கிற சிம்பான்சி கூட அங்கே தலைக்கு மேலே ஒரு ஆண்டனா ஆடிட்டே இருக்க மாதிரி ஒரு எலக்ட்ரோட் பொருந்தியே எப்போதுமே அந்த கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கும். இன்னொரு மூளை ஆராய்ச்சிக்கு எரும மாடோட மூளை தேவைப்பட்டது. அதுக்காக இந்த பஃபலோ ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்கு போய் லைவாக அதோட தலை துண்டிக்கப்பட்ட உடனே தலையிலிருந்து டிசெக்ட் பண்ணி அந்த மூளையை லைவாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். இது உளவியல் ரீதியாக என்னை எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னா, என் முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. நான் அந்த தாய் எலிக்கும் குட்டி எலிகளுக்கும் செய்த அந்த பாதிப்பு எனக்கு திரும்பிடுமோ அப்படின்ட்டு. இதிலேருந்து 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். அசைவ உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு அப்படின்னா
அந்த குற்ற உணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் சொல்ல தான் வருது இல்லையா? இல்லைனா இயற்கையாக அந்த உணர்வு வராது நமக்கு. அந்த உணர்வை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அசைவ உணவு சாப்பிட்டு நிறுத்தணும் அப்படின்னு புரியுது, நான் குற்ற உணர்வோடு ஃபீல் பண்ணுறதுனால. இருந்தாலும் என்னால் நிறுத்த முடியல, இல்லைனா உடலில் போதிய அளவு புரதங்கள் புரோட்டீன்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தினால நிறுத்தாமல் இருக்கும். இல்லைனா சமைக்கிறதுக்கு வசதியாக இருக்காது, வீட்டில் 2 சமையல் செய்யணும். இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடினாலும் கூட உங்கள் உணர்வை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்தாதீங்க. நீங்கள் உடனே எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதுல கவனத்தோடு இருந்து வாங்க. 5வது பாயிண்ட், இது வரைக்கும் சொன்னதுலேருந்து ஒரு ட்விஸ்ட். இப்போது ஒருவேளை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அசைவ உணவு இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, ஜீவகாருண்யம் ஒழுக்கம் படிக்கிறீங்க, இல்லைனா நம்ம லோ ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போகிறோம், இல்லை தீமையான கர்ம விளைவுகள் வரும் அப்படின்னு ஒரு தாட்டில் போகிறோம். ஆனால் உங்கள் ஆழ் மனத்துக்குள்ள அந்த அசைவ உணவு மேலே இன்னும் ஒரு பிரியம், ஒரு ஈடுபாடு, நாளடைவில் ஒரு ஏக்கம் வருது. ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிட்டு விட்டுறலாமா அப்படின்னு ஒரு நாள் தோணுது. இது சரியா தவறா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கலாம். இத்தனை வருஷம் நான் சாப்பிடாம இருந்தேனே, ஆனால் இப்போ சாப்பிடணும் தோணுதே அப்படின்னு. இந்த குழப்பத்துக்கும் விடையும் 2 வழி இருக்கு. இது ஒரு ஈவில் தாட்டு, கெட்ட விஷயம். இதை என்னோட வில் பவரில் நான் ஓவர் கம் பண்ணி சாப்பிடாம இருந்துருவேன். சில பேர் இப்படி நினைக்கலாம், ஆனால் இதுதான் சிறந்தது அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொரு வழி, இன்னொரு கண்ணோட்டம், இதுவும் இயற்கையான உணர்வு. உங்கள் ஆழ்மனத்தில் சப்ரஸாக இருக்க அந்த ஆர்வம், விருப்பம், ஏக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை ஆன்மீக பாதையில் வளர விடாது, கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சுலபமான வழி, ஒரு சிறிது நாட்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு அந்த ஆசையை முழுமையாக தீர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சைவ உணவை பின்பற்றலாம். இதில் நமக்கு குற்ற உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால் இதுவும் ஆன்மீக வளர்ச்சியில் ஒரு அம்சம். இந்த மாதிரி உணர்வுகள் மாறி மாறி வரலாம். கோ வித் த ஃப்ளோ, இயற்கையோடைய ஒத்தா போகிறது ஒரு வழி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சைவத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகலை. அசைவ உணவை எதுக்காக விடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இந்த எண்ணத்துலேயும் எந்த தவறுமே இல்லை. அசைவ உணவை சாப்பிட்றதுனால எனக்குள்ள எந்த பாதிப்பையும் நான் உணரலை. என்னோட ஆன்மீக வளர்ச்சியை அதை பாதிக்கலை. என்னோட பயிற்சிகளில் எந்த தடையும் இல்லை. இல்லைனா நான் பின்பற்றக்கூடிய என்னோட குரு சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு முழு உத்தரவு கொடுத்துருக்காங்க. மாமிச உணவுகளை சாப்பிட்டு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தவங்களை பற்றின வரலாறையும் நம்ம கேட்டிருப்போம். கருணையின் சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மதர் டெரசா அசைவ உணவு சாப்பிட்டவங்க தான். கொடுமைக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குலாம் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஹிட்லர் அவர்கள் அவரோட வாழ்நாள் கடைசி 12 வருடங்களுக்கு வெஜிடேரியனா இருந்திருக்காரு. எல்எல் ரிசர்ச்ல ஒரு கான்சியஸ் சேனலிங் செஷன்ல இதை கிட்ட கேட்குறாங்க, ஆன்மீக பாதையில வெஜிடேரியனா தான் இருக்கணும் அப்படிங்கறது அவசியமா அப்படின்ட்டு. அது கோவோட பதில், எல்லாருமே சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும், இல்லை எல்லாருமே அசைவ உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இல்லை. ஆனால் சில பேர் சைவமாக மட்டும்தான் இருக்கணும், அவங்களுக்கு அசைவம் ஒத்துக்காது. சில பேருக்கு வாழ்க்கையில் சில சமயங்களில் அசைவ உணவோட புரோதங்கள் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சைவமாக ஆகிடலாம். ஸோ இப்படி அப்பப்போ நம்ம உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம உணவு எடுத்துக்கிறது ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இயற்கை மாற்றமாக என்ன உணர்ந்தேன் அதை தான் எல்லாருமே உணர்ந்து ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்னோட இயற்கை ஒன்று சொல்லலாம், உங்களுக்கு உங்களோட இயற்கை வேற ஒன்று சொல்லலாம். ரெண்டுமே சரிதான். நான் படிச்சதுல ஒரே ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பா குண்டலினியை எழச் செய்யும் சில பயிற்சிகளை பண்ணும் போது அசைவ உணவுகள் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது. இது நான் படிச்சது மட்டும்தான், இதுல எனக்கு அனுபவம் கிடையாது. என்னோட குண்டலினி அனுபவம் எல்லாமே இயல்பா இயற்கையா நடந்தது. எந்த விதமான மூச்சு பயிற்சிகளும் நான் பண்றது கிடையாது. இந்த பயிற்சிகளை பண்றவங்க இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கருத்துல வச்சுக்கலாம். மற்றபடி பொதுவா எல்லாருக்கும் இருக்க சில கேள்விகள், இப்போ பிளான்ஸ் தாவரங்களை நம்ம சாப்பிட்றோம், அது உயிர்வதை இல்லையா அப்படின்ற கேள்விக்கு விலங்குகளை கம்பேர் பண்ணும்போது தாவரங்கள் இன்னும் பிரிமிட்டிவ் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால இருக்கிற உணவுகளை நமக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விலங்குகளுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்ற கேள்விக்கு இப்ப பரமஹன்ச யோகானந்தா அவரோட பகவத்கீதை புக் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனால சொல்றது, இந்த 3 வகை உணவுல ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டுக்கறி, பன்றிக்கறி, இந்த மாதிரி ஹையர் ஆர்கானிசம்ஸோட இறைச்சி தமசிக் ஃபுட், தாமத உணவு அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே கருத்து தான் எல்லா ரிசர்ச்லயும் சொல்றாங்க. ரெட் மீட் சாப்பிடும் போது உடல்ல கழிவு தேக்கங்கள் அதிகமாகுது, அதனால ரெட் மீட் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. யோகானந்தர் மீன், கோழி இது ரெண்டும் ரஜசிக் உணவு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு குறிப்பு படிச்சது ஞாபகம் வருது, ஆனா எங்க படிச்சேன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரல. இன்னைக்கு சாத்விக உணவு அப்படின்னா அது ஃப்ரெஷ் காய், பழம், சைவ உணவுகள் பொதுவாக சாத்விக உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சாத்விக உணவு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதாவது அறுசுவைகளும்
சமமான அளவில் உண்பது சாத்விகமான உணவு. ஒன்று அதிகமாக சாப்பிடும்போது ஒன்று கம்மியாக சாப்பிடும்போது அது ரஜசிக உணவாக மாறுது. இப்போ ஏதோ ஒரு சுவை, உதாரணத்துக்கு கசப்புத்தன்மை உடைய உணவுகளை முற்றிலும் தவிர்த்தல், இல்லை காரம் எல்லா உணவுகளையும் அதிகமாக சேர்த்து கொள்ளுதல், இந்த மாதிரி உணவுகள் உடலுக்கு தாமசிக விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நான் ஒரு இடத்துல படித்தேன். இந்த போஸ்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் உடலின் மொழி வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த குறிப்பை ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அசைவ உணவு சாப்பிடல அப்படின்னா உடல்ல புரோத சக்தி கம்மியாகுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதனால எனக்கு ஒரு குழப்பம், சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. இதையும் நம்ம தனி நபராக தான் முடிவு பண்ணணும். அசைவ உணவு சாப்பிடல அப்படின்னா உடல்ல போதம் கம்மி ஆகிடும் அப்படின்ட்டு நம்மளோட ஆழ்மனத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அசைவ உணவை நம்ம நிறுத்துறப்ப அந்த நம்பிக்கை நிஜமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா முழுமையா நிறுத்தாம அளவை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா படிப்படியா கிராஜுவலா நிறுத்தலாம். தகுந்த அளவுக்கு சைவ உணவுல புரோத உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு கேள்வி, எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது, அந்த பேசிஸ்ல தான் சைவமா மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மேல ஒரு கொசு வந்து உட்காந்தா நம்ம அடிக்கணுமா வேண்டாமா? சரி, அடிக்கல, நம்ம சும்மா ஊதி விட்டா கூட அந்த கொசுவுக்கு போய் சேர வேண்டிய உணவை நம்ம தடுக்கிறோம். அதை தடுக்காம விட்டா நமக்கு வலி வருது, நம்மளோட ரத்தத்தை நம்ம இழக்கிறோம். நோயில நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நோயும் உண்டாகலாம். அப்ப இதுல எது சரி எது தவறு? நம்ம தினசரி வாழ்க்கையில இதை இன்னும் பல விஷயத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். உடம்பு சரியில்லை அப்படின்னு நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும் போது நமக்கு உடல்ல இருக்க கெட்ட பாக்டீரியா மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் சேர்ந்து அழிஞ்சு போகுது. அங்கேயுமே கூட உயிர்கொலை இருக்கு. பொதுவாகவே நோய்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைக்கு பின்னாடி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற பேர்ல தினந்தோறும் நூற்றுக்கணக்கான விலங்குகள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறது, துன்பம் அனுபவிக்குது, இறந்து போகுது, இப்போ வீட்டில் ஒட்டடப்படுது. அதை எடுக்கணுமா வேண்டாமா? எடுத்தா அந்த சிலந்தியோட வீட்டை நம்ம அழிக்கிறோம். எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க சில மாதத்துக்கு வெளியூர் போயிருந்தாங்க. அவங்க வரத்துக்குள்ள அவங்களோட வாசக்கதவுல குலவி கூடு கட்டியிருந்துச்சு. பாவம், அதை அழிக்க வேணான்னு விட்டுட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டோரை திறந்து மூடும் போது ஒரு குலவி வந்து அவங்களுக்கு கொட்டுது. உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பாக ஆச்சு, அரிக்குது. வழி இல்லாமல் நெருப்பு காட்டி அந்த கூடை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இது சரியா தவறா? இது ஒரு உயிருக்கு துன்பம் நம்ம கொடுத்தோமா, இல்லை நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கிட்டோமா? நிறைய பேர் ஸ்ட்ரிக்டாக சைவமாக இருப்பாங்க, ஆனால் பால் குடிப்பாங்க, வீகனாக இருக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த சுட சுட ஃபில்டர் காஃபி உங்கள் கையில் வந்தே ஆகணும். இந்த காஃபிக்கு கலக்கப்படுற அந்த பால் நம்ம வீட்டில் பேக்கெட்டாக வந்து விழுது, அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. என்னோட ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய வெட்டினரி யூனிவர்சிட்டி தனுவாஸ்க்கு ஒரு வாட்டி போயிருந்தேன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பற்றி படிக்கிறதுக்கு. முதல் வாட்டி எப்படி மாடுகளை வரிசையாக நிறுத்தி வச்சு மிஷின்ஸ் பொருத்தி பால் கறக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். மாடை அங்கேயும் அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மிஷின்ஸ் பிரிஞ்சு பாலை கறக்கும். அந்த கருவிகளுக்கு எந்த அளவுக்கு பால் இருக்குது, எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ப்ரீசெட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த சீனை பார்த்தாலே தெரியும் அந்த மாடுகளுக்கு அது ஒரு சுகமான அனுபவம் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது. மாட்டு இறைச்சிக்காக அந்த மாடை கொலை பண்ணும் போது கூட அந்த வலியும் வேதனையும் ஒரே வெட்டோடு போயிடுது. ஆனால் இந்த மாதிரி பால் கறக்கிற அந்த மாடுகள் தினந்தோறும் அதே மணிக்கு அதே இடத்துல வந்து அதே கொடுமையை அனுபவிக்கணும். இந்த பாலை நம்ம குடிக்கிறது சரியா தவறா? ரெண்டும் கலந்தது தான் இந்த படைப்பு. இயற்கையில் எல்லாமே கலந்து தான் இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட உடல் இந்த கடவுள் கொடுத்த ஒரு கோயில். நம்ம உடலில் சிறப்பாக பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு, இதுக்கு மேலே நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் தராமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி, ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தில் பரமஹன்ச யோகானந்தா அவரோட குரு சுவாமி யுக்தேஸ்வர் கிரி கிட்ட இந்த கேள்வியை கேட்பாரு, இந்த கொசுவை அடிக்கிறது தவறா இல்லையா அப்படின்னு. அதுக்கு யுக்தேஸ்வர் கிரி கொடுக்குற பதில் இதுதான். ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் வந்த ஒரு கொஸ்டின், இப்போ வள்ளலார், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சைவமாக தான் இருந்தாகணும். ஆனால் இப்போ சில ஞானிகள், உதாரணத்துக்கு சாய்பாபா அவரோட சீடர் ஆசையாக கொடுத்த ஒரு அசைவ உணவையும் சாப்பிட்ருக்காரு. எல்லாருமே அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க அப்படின்னா ஏன் எல்லாருமே ஒரே விஷயத்த சொல்லலை? ஏன் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக எல்லாரும் சைவமாக தான் மாறணும் அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியை நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன். திட்டவட்டமாக இதுதான் பதில் அப்படின்னு எனக்கு தெரியல இனிய வரைக்கும். என்னோட ஒரு யூகம், ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஆன்மீக நிலையில இருந்து சொல்லியிருக்கலாம் அவங்களோட கருத்தை. ஒவ்வொரு நிலையிலையும் அவங்க உண்மைன்னு எதை பார்க்குறாங்களோ அது மாறுபடலாம். இப்போ வள்ளலாருக்கு இறைவன் ஒளியாக தெரிஞ்சாரு, இறைவனோட தன்மை கருணையாக தெரிஞ்சுது. பரமஹன்ச யோகானந்தா கடவுளை பற்றி மென்ஷன் பண்ணும் போது எல்லாம் ஜாயின்னு சொல்லுவார், ஆனந்தமாக தெரிஞ்சுது அவருக்கு. காரணமே இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளேருந்து தோன்ற அந்த ஆனந்தம் தான் கடவுளோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவார்.
ரமண மகரிஷி கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே யார் இருக்காங்க? நீ வேறு கடவுள் வேறு அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் தானே நீ உன்னத்தை பற்றி அது எப்படி இருக்குது, அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு வர்ணிக்க முடியும். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு உணரும் போது உன்னை வர்ணிக்கிறதுக்கு ஒன்று இருக்காது இல்லையா? ஸ்டேட் ஆஃப் நான் டுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவார். என்னோட அபிப்பிராயத்தில் இவங்க எல்லாருமே அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க தான். ஒருத்தவங்க மட்டும்தான் உயர்ந்தவங்க, ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த கடைசி நிலையை அடைஞ்சிட்டாங்க, ஒருத்தவங்களோட கொள்கை மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு தன்மையில் வெளிப்படுறாரு. என்னோட ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, இந்த பெண்டுலம்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கொள்கைக்குள்ளேயே நம்ம இருக்கிறத விட்டு நம்ம வெளியில் வந்து எல்லாத்தையுமே பார்க்கும்போது மட்டும்தான் கடவுள் எல்லா ரூபத்திலையும் எல்லா வழிகளிலும் வெளிப்படுறாரு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி இந்த சைவம் அசைவம் குழப்பத்துக்கு ஒரு நல்ல விடை உணவு அப்படிங்கிற அம்சத்திலேருந்து நம்ம வெளியில் வந்து வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறத மற்ற எல்லா விஷயங்களையும் பொருத்தி பார்க்கலாம். இன்னொரு ஜீவனுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு வயலில் முளைச்ச அந்த அரிசி இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதமாக உருவெடுத்து நமக்கு சத்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரங்கள், ஒவ்வொரு விலங்குகள், ஒவ்வொரு மனிதர்கள், நம்ம சுற்றி இருக்க எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே எல்லாத்துக்கூடயுமே நமக்கு ஒரு தொடர்பு, ஒரு இணைப்பு இருக்குது. இந்த இணைப்பு என்னது, இந்த இணைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அந்த உயிரும் நானும் ஒரு விதத்தில் ஒன்று தான். அந்த உயிரை நான் சாப்பிடலாமா வேண்டாமா? அப்படியே நான் சாப்பிட்டாலும் அந்த உயிர் என் உடம்புக்குள்ளே சத்தாக மாறினதுக்கு நான் எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கணும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து என்னோட சக்தியோட தேவைகளுக்காக, என்னோட நாக்கு சுவைக்காக தன்னோட உயிரை இழந்திருக்காது அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே வரும். கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.